ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனலக்ஷ்மி லாக்ஸ் அண்ட் குக்கிங். வீட்டிலே ஹோம் மேட் பரோட்டா செய்யலாமா? இதோட சால்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மாவு திக்கான பதத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை மூடி ஒரு 1 hour மூடி க்ளோஸ் பண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாவு நல்லா ஊறி வந்த பிறகு அதை நம்ம தேவையான அளவு உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆயில் தடவி அப்ளை பண்ணி வச்சோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு நல்லா ஃபுல்லாக சப்பாத்தி கட்ட அளவுக்கு ஃபுல்லாக பெருசாக திரட்டி எடுத்துக்கணும். திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு அதை ஒரு லேயர் அப்படியே கோடு மாதிரி போட்டு கீறி எடுத்தோன்னா லேயராக வரும். நல்லா பெரிய பெரிய லேயர் தனித்தனி சிங்கிள் லேயராக வரும். அதை நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு ரவுண்டாக நல்ல ஒரு மாவு நம்ம திரட்டுற பதத்துக்கு உருட்டி அதுக்கப்புறம் அதில் மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு கையிலே நம்ம தட்டி எடுத்தோன்னா பரோட்டா ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் 1 by 1 ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ வருதோ அப்போ இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும். மனசுக்கு நிறைய சாப்பிடவும் தோணும். கொஞ்சம் நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு திருப்தியாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் வச்சு நல்லா நீங்கள் தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா இந்த ஹோம்மேட் பரோட்டா ரெடி. அதுக்கப்புறம் அதுக்கு சால்னா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சால்னா பிடிக்குமோ சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, இல்லை வெஜிடேரியன்னா வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டின கட்டை இருக்கு இல்லையா அதிலே வச்சு 2 பக்கமும் தட்டிட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட வச்சு நல்லா கையில் தட்டி விட்டு அது இன்னுமே சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம கையால் பிச்சு எடுக்கும்போது தனித்தனியாக நம்ம எப்படி லேயர் கட் பண்ணணுமோ அதே மாதிரி தனித்தனியாக உதிரியாக வந்துடும். அதை இந்த மாதிரி நல்லா கையில் தட்டி அதுக்கப்புறமா அதை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹோம்மேட் பரோட்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா கையில் உதிரியாக பிச்சு போட்டுருங்க. நல்லா லேயராக வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சால்னாவை ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். நல்லா அதை கொஞ்ச நேரம் ஊற விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஹோம்மேட் பரோட்டா ரெடி. சூப்பர் அண்ட் அல்டிமேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.